அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 16/1/2025, ஜனவரி மாதம் 16ஆம் தேதி, குரோதி வருடம், தமிழ் மாதம் தை, 3ஆம் நாள். இன்று வியாழன்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் அவா அறுத்தல். குறள் 361. அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவ்வா அப்பிறப்பினும் வித்து. தெளிவுரை. அனைத்து உயிர்களுக்கும் எக்காலத்திலும் நீங்காமல் வருகின்ற பிறவி துன்பத்தை உண்டாக்கும் விதை அவா என்று கூறுவர். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று நெடுந்தூர பயணங்கள் செல்வீர்கள். வீடு அல்லது வேலை செய்யும் இடம் மாற்றுவீர்கள் என்று. ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் என்று. கடன், வழக்குகள், தொழிலில் பார்ட்னர்ஷிப் வழியாக துரோகங்கள், இவற்றை நீங்கள் இன்று கடந்து வந்துதான் ஆக வேண்டும். மருத்துவ செலவு வேறு அடிக்கடி இருக்கும் என்று. பிழைப்பிற்காக வெளியூர் சென்றவர்கள் நல்ல வசதியாக திரும்பி தங்களது கிராமத்திற்கு வந்ததும் சொந்த பந்தங்கள் அனைவரும் அத்தனை மதிப்பு மரியாதையுடன் கவனித்து கொண்டது குறித்து உங்களுக்கு மகிழ்ச்சி தான். உங்கள் குடும்பத்தினரிடம் சொல்லி மகிழ்வீர்கள் என்று. கடன் வாங்குவதை குறைத்து கொள்ளுங்கள் அல்லது முற்றிலும் தவிர்ப்பது நலம். பல நிதி நிறுவனங்கள், வங்கிகள் ஃபோன் செய்து கொண்டேதான் இருப்பார்கள். திரும்பவும் வலியுறுத்துகிறேன், கடன் வாங்காதீர்கள். அது வழக்கு வரை கூட கொண்டு போய்விடும். உங்களின் அன்பு பேச்சால் விலகி இருந்த சொந்தங்கள், பங்காளி, மாமன், மச்சான், சகோதரர்கள் பகை மறந்து நட்புடன் பழகுவார்கள் இன்று முதல். உங்களுக்கு எப்பவும் குழந்தைகள் பற்றிய சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு திருமணம், வீடு வாங்குவது, வீடு கட்டி தருவது, இருக்கும் வீட்டை சீரமைத்து செய்து தருவது, வியாபாரத்திற்கு பண உதவி செய்வது போன்ற காரியங்களை அவர்களின் எதிர்கால நன்மைக்காக திட்டமிட்டு செய்வீர்கள். திருமணமாகி நீண்ட வருடங்களாக குழந்தை இல்லை. மருத்துவ உதவி தேவைப்படும் சிலருக்கு சிக்கலான ஆனால் மிகவும் பயனுள்ள செயல்முறையான IVF அல்லது இன்விட்ரோ கருத்தரித்தல் மூலம் மருத்துவம் எடுக்க டாக்டர் பரிந்துரை செய்வார். இன்று குழந்தையும் உருவாகக்கூடிய காலம்தான். ஆனால் இங்கு நான் ஒன்றை உங்களுக்காக சொல்லியே ஆக வேண்டும். அதாவது, ஒருவரின் பிறப்பு ஜாதகத்தில் குழந்தை பிறக்க மருத்துவ உதவியை நாட வேண்டும் என்பதை கணிக்க முடியும். சிலருக்கு தாமதமானாலும் மருத்துவ உதவி எதுவும் தேவையில்லாமல் தானாக குழந்தை உருவாகும். இதற்காக உடம்பையும் மனத்தையும் கஷ்டப்படுத்திக்க தேவையில்லை என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான குழப்பமான சூழ்நிலைகளில் நாம் நாட வேண்டியது ஜோதிடத்தை. இன்று நீங்கள் முனீஸ்வரன் கோயில், மண்குவியல், குப்பைமேடு, பழைய கட்டிடம், டயர் கடைகள், இந்த மாதிரியான இடங்களுக்கு சென்று வருவீர்கள். இன்று சிவப்பு, மஞ்சள், பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான். அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.